மதுரை அம்மா திடலில் வந்து முருகபுத்திர மாநாடு வந்து ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. இப்போ ஏற்பாடு பார்த்துறீங்க, எப்படி ஏற்பாடு இருக்குன்னு நினைக்கிறீங்க? முருகப்பெருமான் வந்து தமிழ் கடவுள், தமிழை சங்கம் வளர்த்த இடம் மதுரை. மதுரையிலே 6 படை வீடுகளிலே 2 வீடுகள் இருக்கிறது. இதை விட ஒரு பொருத்தமான சிறப்பான இடம் இந்த மாநாடு நடப்பதற்கு இருக்கவே முடியாது. குறிப்பாக முருக பக்தர்களுக்கான ஆன்மீக மாநாடு, தமிழ் கடவுள் முருகனுக்கு மாநாடு என்றால் தமிழ் உணர்வு உள்ளவர்களெல்லாம் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணமாக இருக்க முடியும். ஆன்மீகத்தின் அடிப்படையிலே செயல்படக்கூடிய அனைவரும் முருகப்பெருமானை தரிசிக்க வேண்டும். இதில் உள்ள விசேஷம் என்னவென்றால், ஆன்மீக மாநாடு என்றாலே நம்முடைய மனிதனுடைய வாழ்வியல் நெறிமுறைகளை ஒழுங்குபடுத்துவதற்கு அடித்தளமாக அமையக்கூடியதாக அமையும். அந்த வகையிலே இந்த மாநாடு உலக அமைதிக்கும் நாட்டினுடைய ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் அடித்தளம். மாநாட்டை மிக மிக சிறப்பாக நடத்தி லட்சக்கணக்கான பக்தர்கள் தினமும் வந்து 6 படை வீடை ஒரே நேரத்தில் தரிசிக்க செய்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் எங்களுடைய நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ நீங்கள் 6 படை வீட முருகனை தரிசனம் பண்ணியிருக்கீங்க, அங்கே இருக்கிற சிலைகள் எப்படி இருக்குது? தரிசனம் பண்ணும்போது அவங்க ஃபீல் எப்படி சார் இருந்துச்சு? 6 படை வீடு செல்லாதவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். நேரடியாக அங்கே செல்ல வேண்டும் என்ற ஊந்தலை ஏற்படுத்துகிறது. சார், இந்த முருகபுத்திர மாநாடு தொடங்கிய நேரத்திலிருந்து பல்வேறு சர்ச்சைகள், இது ஆன்மீக மாநாடு, அரசியல் மாநாடு, பல கருத்துக்கள் பரவி இருந்தது. இது அரசியல் ரீதியாக நிறைய பேர் கருத்துக்கள் பரவிட்டு இருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? அரசியலுக்கு அப்பாற்பட்ட மாநாடு, மதம், மொழி, இனம் இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஆன்மீகம் என்பது நம்முடைய வாழ்வியல் நெறிமுறைகளை ஒழுங்குபடுத்துவதற்கும் நெறிப்படுத்துவதற்கும் அடித்தளம் என்பதை விட வேறு வார்த்தையே இருக்க முடியாது. இந்த மாநாடு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக மக்கள் மத்தியிலே நல்லவர்கள் மக்கள் பணியாற்றக்கூடிய நிலையை ஏற்படுத்தும்.